Praise the Lord. இந்த இரண்டாம் நாள் கூட்டத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விஷயம் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லோரும் இருக்கிற இடத்துல முதல் நாள் கூட்டத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் இந்த இரண்டாவது நாள் கூட்டத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி, கர்த்தர் நம்மோடு கூட இடைவிடும்படி, குடும்பமாய் அவரை ஆராதிக்க நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் அன்பு கூர்ந்தவர்களாய் நாம் ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே நீர் ரொம்ப நல்லவர், ஆண்டவரே நீர் ஒரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு தீமை செய்யாதவராய் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் எங்கள் மீது ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கண் வைக்காமல் இருந்ததில்லை ஆண்டவரே. எங்கள் மீது கண்களை வைத்து எங்களுக்கு விசாரித்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லி நடத்துகிறதற்கு நீர் உண்மையான தெய்வமாய் இருந்தீரே. எல்லாரும் ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். அவர் எத்தனை நன்மைகளை செய்தார், எத்தனை ஆச்சரியமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய சிறகுகளின் நிழலிலே வைத்து அவர் நம்மை பாதுகாத்து நடத்தினாரே. தம்முடைய ஸ்தோத்திரம் மறைவிலே வைத்து நம்மை பாதுகாத்து வழி நடத்தினாரே. ஓ ஸ்தோத்திரம், தம்முடைய தோளிலே சுமந்து அவர் நடத்தினாரே. அவருடைய அன்பு ஆச்சரியமானது. அவருடைய நடத்துதல் விலையேற பெற்ற நடத்துதலாய் இருக்கிறது. யோசித்த ஆண்டவருடைய சமூகத்திலே, உள்ளத்தை திறந்த ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே. முழு இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முழு இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறபடி, ஓ ஸ்தோத்திரம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு பலத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு சிந்தையோடு அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு முழு குடும்பமாய் முழு இருதயத்தோடு ஒரே மனதோடு கூட ஆண்டவரை சமூகத்திலே, ஓ ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் அவரை துதிக்கலாம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் எழும்பின போதும் அவர் தம்முடைய பேழையிலே வைத்து நம்மை பாதுகாத்தாரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஓ, நம்மை பாதுகாத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவரை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மை பாதுகாத்தார். ஓ ஸ்தோத்திரம், தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பாதுகாத்தார். அவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறபடி, உன்னிடத்திலே என்னுடைய சந்ததியை நான் வெளிப்படுத்துவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அவர் வாக்கு பண்ணதை நிறைவேற்றும்படியாக நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். ஆண்டவரை உயர்த்தி அப்படியே கொஞ்ச நேரம் நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் சத்தத்தை உயர்த்தி நன்றி இயேசுவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாக்கப்பட்ட அந்த பேழையிலிருந்து இறங்கின உடனே நோவா ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தினார். ஆண்டவரே, என்னை பாதுகாத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் உம்மை உயர்த்த வேண்டும், நான் உமக்கு பலிபீடத்தை கட்டி உம்மை உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட ஆண்டவருக்கு பலி செலுத்தின போது நோவாவின் பலிகளை சுகந்த வாசனையா ஏற்றுக்கொண்டவர், நோவாவின் குடும்பத்தினுடைய பலிகளை சுகந்த வாசனையா ஏற்றுக்கொண்டவர், இன்றைக்கு நம்முடைய பலிகளை ஆண்டவர் உற்று நோக்குகிறதற்கு மாத்திரமல்ல, அதை முகர்ந்து மகிழ்கிறதற்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. ஆண்டவரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரலோகத்தின் தூதர்கள் ஒரு குடும்பமாய் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்க, இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் நன்றி ராஜா இணைத்து துதிக்கும்படியாக வைத்திருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி இயேசுவே. உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தி நீர், உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தி நீர், உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. உம்மை நினைக்கும் நினைவே என் உள்ளத்தின் ஆனந்தம். உம்மை பாடும் நேரமே அது மகிழ்ச்சி பொங்க
பொங்கும் நேரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உம்மை நினைக்கும், உம்மை நினைக்கும் நினைவே என் உள்ளத்தின் ஆனந்தம். உம்மை பாடும் நேரமே அது மகிழ்ச்சி பொங்கும் நேரம். பாடி மகிழ்வேனே, போற்றி புகழ்வேனே, உந்தன் நாமத்தை போற்றி புகழ்வேனே. பாடி மகிழ்வேனே, போற்றி புகழ்வேனே, உந்தன் நாமத்தை போற்றி புகழ்வேனே. உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தினீர், உந்தன் சமூகமே எந்தன் மேன்மை. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தினீர், உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்ல போகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருக்கு என்று பலிகளை செலுத்த தூய ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்கு நம்மை அழைத்தாரே. ஆண்டவருக்காக வாழுகிற உத்தமமான வாழ்க்கையை விரும்பி, ஆண்டவரே உமக்காக நாங்கள் சேவை செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழுகிறது அநேகருக்கு சேவையாய் மாறட்டும் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி பாட போகிறோம். சேர்ந்து ஆண்டவரை பாடுவோம். Yes Lord, we worship your name, O Master. எல்லாரும் ஆண்டவரை ஜெப சிந்தையோடு பாடுவோம். Praise, praise. உந்தன் சேவை ஒன்றே என் வாழ்வின் நோக்கமையா. உம் நாமம் உயர்த்திடவே உலகெங்கும் சென்றிடுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. உந்தன் சேவை ஒன்றே என் வாழ்வின் நோக்கமையா. உம் நாமம் உயர்த்திடவே உலகெங்கும் சென்றிடுவே. ஓடி உழைப்பேனே, ஓடி உழைப்பேனே, உயர்த்தி மகிழ்வேனே, உந்தன் நாமத்தை உயர்த்தி மகிழ்வேனே. ஓடி உழைப்பேனே, உயர்த்தி மகிழ்வேனே, உந்தன் நாமத்தை உயர்த்தி மகிழ்வேனே. உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தினீர், உந்தன் சமூகமே எந்தன் மேன்மை. உயர்த்தி சொல்லு. உம்மை உயர்த்தவே. worship your name, O Master Lord. உயர்த்தினீர், உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. நன்றி இயேசுவே. உங்க சேவை ஒன்றே எங்கள் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கட்டும். ஆண்டவர், எத்தனை பேர் சொல்றீங்க இந்த குடும்ப கூடுகையிலே ஆண்டவருக்காக ஒரு சந்ததி மாத்திரமல்ல, ஓ ஸ்தோத்திரம், ஒரு குடும்பம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியை எழும்பட்டும். நம்முடைய சந்ததியை பார்க்கிறவர் ஆண்டவர், நம்முடைய குடும்பத்தை அல்ல, அதற்கு பிற்பாடு நமக்கென்று ஒரு சந்ததி இருக்கிறதே அதை பார்க்கிறவர். அது சேவை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும் என்று பார்க்கிறவர். அந்த தொலைநோக்கு பார்வையோடு உங்களை என்னை ஆண்டவர் மீட்டிருக்கிறாரே. நீங்க இந்த வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நினைக்க வேண்டாம். ஒரு உயர்ந்த சந்ததி நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த சந்ததி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும் சந்ததி சந்ததியாய் பரிசுத்தமாய் வளர இந்த நாளிலே உண்மையாக ஆண்டவரை பார்த்து ஆராதிக்கலாம். உந்தன் நேசம் என்னில், உந்தன் நேசம் என்னில் என்றென்றும் நிலைத்திடவே. வேறு அன்பு வேண்டாம் ஆண்டவரே. உந்தன் வார்த்தை என்றென்றும் நிலைத்திருப்பே.
நேசம் என்றென்றும் நிலைத்திடவே உந்தன் வார்த்தைதனில் என்றென்றும் நிலைத்திருப்பே. தேடி படிப்பேனே, தியானம் செய்வேனே, உந்தன் வார்த்தையில் நித்தம் மகிழ்வேனே. தேடி படிப்பேனே, தியானம் செய்வேனே, உந்தன் வார்த்தையில் நித்தம் மகிழ்வேனே. உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தி நீர் உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தி நீர் உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. அல்லேலூயா. எத்தனை பேர் அர்ப்பணித்து பாட போறீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் நம்முடைய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எதற்கு வாழுகிறோம் என்கிற எண்ணம் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தை வளர்த்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய சந்ததியை பார்க்கிறவர். இன்றைக்கு நமக்கு உணர்த்த வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்காக பெரிய சேனையா எழும்ப வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்தி அப்படியே குடும்பத்தையும் சந்ததியையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தி நாங்கள் இந்த வேளையில வந்திருக்கிறோம். இந்த நாளின் கூட்டங்கள் ஏதோ ஒரு ஆண்டவரை உணர்ச்சி வசத்திற்கும் எங்களை உற்சாகப்படுத்துகிறதற்கும் அல்ல, எங்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி ஆண்டவரோடு கூட இணைக்க வைக்கிறது என்பதை உணர்ந்து எங்கள் தேவ ஜனங்களாய் நாங்கள் துதிக்கிற இந்த வேளையில உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் துதிக்கிறவர்களை எல்லாரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், துதி நடத்துகிறவர்களை மறந்துருங்க. துதிக்கப்பட பாத்திரரை மாத்திரம் பார்த்து உம்மை உயர்த்துவதே எந்த மேன்மை. ஆண்டவரே, எனக்கு நீ செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி நல்ல சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லா பிள்ளைகளும் பெரியவர்களும் வாலிபர்களும் எல்லா குடும்ப தலைவர்களும் எல்லா தலைவிகளும் சேர்ந்து நல்ல ஆண்டவரை உற்சாகத்தோடு கூட அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஓரி ஹந்த ரபோஷி ஹந்தலெபே. ஓ, நன்மை செய்கிறதற்கு ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறவர் அவர் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், நான் பாடி மகிழ்வேன் ஆண்டவரே, நான் எப்போதும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி நல்ல கரங்களை உயர்த்தி ஹalleluya. We worship your name ஆண்டவரே. We worship your holy name, O Master Lord. Hallelujah. பாடி மகிழ்வேனே, போற்றி புகழ்வேனே, உந்தன் நாமத்தை போற்றி புகழ்வே. சொல்லுங்க, பாடி மகிழ்வேனே, போற்றி புகழ்வேனே, உந்தன் நாமத்தை போற்றி புகழ்வேனே. பாடி மகிழ்வேனே, போற்றி புகழ்வேனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி போற்றி புகழ்வேனே. பாடி மகிழ்வேனே, போற்றி புகழ்வேனே, உந்தன் நாமத்தை போற்றி புகழ்வே. ஓடி உழைப்பேனே, உயர்த்தி மகிழ்வேனே, உந்தன் நாமத்தை உயர்த்தி மகிழ்வே. சொல்லுவோம், ஓடி உழைப்பேனே, உயர்த்தி மகிழ்வேனே, உந்தன் நாமத்தை உயர்த்தி. சேர்ந்து மறுபடியும், ஓடி உழைப்பேனே, உயர்த்தி மகிழ்வேனே, உந்தன் நாமத்தை உயர்த்தி மகிழ்வேனே. தேடி படிப்பேனே, தியானம் செய்வேனே, உந்தன்
சொல்லுங்கப்பார். தேடி படிப்பேனே, தியானம் செய்வேனே, உந்தன் வார்த்தையில் நித்தம் மகிழ்வேனே. உம்மை உயர்த்தவே நீர் என்னை உயர்த்தினீ, உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தினீர், உந்தன் சமூகமே எந்தன் மேல். கரங்களை உயர்த்தி உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தினீர், உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த நாளிலும் நம்மை உயர்த்தும்படியான சித்தம் கொண்டவர், நம்மை நோக்கி பார்த்தவர், தாழ்மையில் நம்மை கண்டெடுத்தவர், ஒன்றுமில்லாது இருக்கையில் ஒருவனாய் இருக்கையில் நம்மை அழைத்து பெயர் சொல்லி அழைத்து குடும்பமாக்கி அதை சந்ததியாய் பார்க்கிறவருக்கு இந்த காலகட்டங்களில் இன்னும் உண்மையாயிருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை நீர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, எங்களை இணைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, எங்களை சபையாய் உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. பரலோகத்தின் ஆண்டவரே சபையை நிரப்புகிறதற்கு, எங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரே இந்த வேளையிலும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உம்முடைய சேவையை செய்ய, எங்கள் ஜீவியம் உம்முடைய சேவையை செய்யக்கூடியதாய் மாற இந்த வேளையில ஆராதித்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களையும் எங்கள் சபையாரையும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் பரிசுத்த சந்ததியாய் உருவாக்கி அருளும். இந்த நாளின் எல்லா பாடல் பகுதிகளையும், எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திர ஜெபங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறதற்காய், வார்த்தைகளையும் ஆசீர்வதித்து தரப்போகிறதற்காய் நன்றி. நாமத்தை உயர்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இன்னும் நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் இணைந்து சந்தோஷத்தோடு கூட கரங்களை தட்டி உற்சாகமா பாடுங்க. இன்னும் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த 2வது நாள் கூட்டத்திலே ஆண்டவரை துதித்து மகிழ கர்த்தர் உதவி செய்தார். நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய குடும்பத்தில் அங்கமாக இருக்கிறோம். அவர் தலை, நாம் எல்லாம் அங்கம், ஒரே சரீரமாக இருக்கிறோம். பல குடும்பங்களாக ஒன்று சேர்ந்து இயேசுவின் சரீரத்தில் இணைந்து நாம் எல்லாரும் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம். இன்றைக்கு குடும்ப ஆசீர்வாத முகாமிலே, குடும்ப விழிப்புணர்வு முகாமிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்தில் கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாக பேசினார். ஆமென். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஒரு பெரிய அழிவு தேசத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் நோவாவை பார்த்து பேழையை உண்டு கொண்டு என்று சொன்னார். அவன் குடும்பமாய் காப்பாற்றப்பட்டான். இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. அதிலிருந்து நம்மை தனித்தனியாக அல்ல, குடும்பமாக தேவன் காப்பாற்ற விரும்புகிறார். அதனால தான் இந்த கடைசி நாட்களில், இந்த லாக்டவுன் நாட்களில் கூட உங்கள் குடும்பத்தின் மேல் அக்கறையுள்ள தெய்வம் ஊழியக்காரனாகிய என்னை ஏவி இந்த குடும்பங்களை குறித்த ஒரு அக்கறை உனக்கு தேவை என்பதை இன்னும் அதிகமாக உணர்த்தி கொண்டே இருக்க. ஆரம்பத்திலிருந்து எனக்கு குடும்பங்களை குறித்த அக்கறை இருந்தாலும் அவ்வப்போது ஆண்டவர் பாரங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். என் கையில் கொடுத்த ஒரு குடும்பமாவது நரகத்துக்கு போய் விடக்கூடாது. எனவே உங்களை இன்னும் ஆண்டவருக்குள் உருவாக்கத்தான் இந்த கூட்டங்கள். குடும்பத்தில் சமாதானம் எப்பொழுது வரும் என்பதை நாம் நேற்று தினத்தில் கேள்விப்பட்டோம். இன்றைக்கு கர்த்தருடைய பொருளாதார ஆசீர்வாதம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்பதை பற்றி கேட்க போகிறோம். நாம் எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். ஆமேன், அப்படிதானே? ஆமேன். யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறாரு. கர்த்தரை சேவிப்பது ஆகாதது என்று கண்டால் யாரை சேவிப்பீர்கள் என்று கேட்டுவிட்டு சொல்கிறார், நானும் என் குடும்பமும் கர்த்தரைத்தான் சேவிப்போம். ஆண்டவர் குடும்பமாக ரட்சிக்க விரும்புகிறார். அன்றைக்கு லீதியாளை ஆண்டவர் ரட்சிக்கும் போது குடும்பமாய் ரட்சித்தார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்களாம். அதே போல கொர்நேலியும் அவனுடைய வீட்டாரும், சிறைச்சாலைக்காரனும் அவனுடைய வீட்டாரும். குடும்பங்களை நேசிக்கிற தெய்வம், குடும்பங்களை முழுவதுமாக ரட்சிக்க விரும்புகிற தெய்வம். இப்பொழுதும் நாம் இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா?
அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றி கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் ஒவ்வொரு பாதையிலும் காப்பாற்றி காப்பாற்றிய தேவன் கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. சேர்ந்து நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆமே. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் ஏராளமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு நம்மை சாட்சியாய் ஜீவிக்க வைப்பதற்காகத்தான் எவ்வளவு நன்மைகளை கொடுக்க. என் பிள்ளைகள் என்னுடைய நன்மைகளை பெற்று எனக்கு சாட்சியாய் வாழ்வார்கள் என்று கடைசி சரணத்தை மீண்டுமாக நாம் ஒரு விசை பாடப்போகிறோம். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்திருக்கிறார். தேவன் அருளின மாபெரும் பொக்கிஷமாகிய ஈவு என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன், இரத்தம். தேவன் தந்திருக்கிற அந்த சொல்லி முடியாத ஈவு அதுதான். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 4வது சரணத்தை நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம்ம எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிச்சிருக்கோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நன்மையான ஈவுகளை நமக்கு தந்த தேவன், வழிநடத்தின தெய்வம். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? ஆமேன். இப்போ இன்னொரு பாடலை பாட போகிறோம்.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில புது கிருபைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா இந்த பாடலை பாடுவோமா? கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தீ. பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தீ. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் நேர்வழியாய் என்னை நடத்தினே. நேர்வழியாய் என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே. நேர்வழியாய் என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டே. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் பாதங்கள் சறுக்கின வேளையில் பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தீ. பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தீ. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்று சேர்ந்து உற்சாகமாய் சொல்லுவோம். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். என் இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக
தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, பொது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகளை தருகிற தேவன் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியம். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? இயேசு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்னங்க இருக்கும்? அந்த இயேசப்பா தான் நம்மளை இவ்வளோ தூரம் உயர்த்தி வைத்திருக்கிறார். யாரையும் அவர் உயர்த்த வல்லவர். அவர் யாரையும், அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து, சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து, எளியவனை அவர் என்ன செய்கிறாராம்? உயர்த்துறாராம். இன்னொரு பாடலை பாடப்போகிறோம். கர்த்தாவே நீர் மாட்சிமை உள்ளவரே. எந்த மனிதனையும் ஆமென் உயர்த்தி வைக்க உங்களால் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற நிலையில உங்களை மாற்ற கர்த்தரால முடியும். அவர் சித்தம் எப்படியோ அப்படி நம்ம ஆசீர்வதிப்பார். ஒரு கோடீஸ்வரனை பார்த்து ஆண்டவர் என்னையும் ஒரே நாளில் கோடீஸ்வரனை மாற்றினா, அவருடைய சித்தம் இந்த பூமியில் நாம் எப்படி வாழ்வதோ அதன்படி நடத்துவார். ஆனால் நாம் கேட்பதற்கு உரிமை இருக்குது. ஆண்டவரே என்னை உயர்த்துங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கலாம். அவர் சித்தம் இருக்கும் பொழுது அவர் நினைத்த இடத்துக்கு நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தாவே நீர் மாட்சிமை உள்ளவரே. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே, நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஆராதனை 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 ஆராதனை, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே, மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே, எந்த மனிதனையும் மென்மைப்படுத்த உம்மாலாகுமே, எந்த மனிதனையும் மென்மைப்படுத்த உம்மாலாகுமே. ஆராதனை 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 ஆராதனை, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே, ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே, எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே, எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. ஆராதனை 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 ஆராதனை, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே, சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே, எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே, எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. ஆராதனை
மகத்துவம், பேர், புகழ் எல்லாமே நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. யாரா இருந்தாலும், எந்த மனுஷனா இருந்தாலும் நம்முடைய ஆண்டவரால் உயர்த்த முடியும். எளியவர்களா இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், பின்தங்கிய நிலையில நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரத்துல நீங்கள் வரும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஐஸ்வர்யம் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனிதனையும் ஆடு மேய்க்கிற தாவீதை அரசனாக தேவன் உயர்த்த முடியும். சேர்ந்து பாட போகிறோம். மீண்டுமாக மகத்துவமும் பேர் புகழும், இந்த 3 சரணத்தை மீண்டுமாக பாடுவோம். மகத்துவமும் பேர் புகழும் உன் கரத்தில் இருக்கின்றதே. மகத்துவமும் பேர் புகழும் உன் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. ஆராதனை 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உன் கரத்தில் இருக்கின்றதே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உன் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. ஆராதனை 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. சத்தியமும் ஜீவனுமே உன் கரத்தில் இருக்கின்றதே. சத்தியமும் ஜீவனுமே உன் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. ஆராதனை 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். விசுவாசம் வந்திருக்கா? கர்த்தர் உங்களை உயர்த்த முடியுமா? ஆமென். கண்டிப்பாக உங்களை உயர்த்த போகிறார். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை உயர்த்தினார். எப்படி? ராஜாவாக உயர்த்தினார். அடிமை வேலை செய்து கொண்டிருந்த யோசேப்பை அவர் அதிபதியாக உயர்த்தினார். அரண்மனை வாசலிலே அமர்ந்திருந்த மொர்தெகாயை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினார். கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் உயர்வு அல்ல, ஏற்கனவே உங்களை உயர்த்திட்டார். எங்கே உயர்த்திட்டார் தெரியுமா? உன்னதம் வரைக்கும் உங்களை உயர்த்தி உட்கார வச்சிட்டார். கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் இந்த உலகம் நமக்கு அற்பமாக தெரியுது. பரலோகத்திலேயே இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கார். அவரோடு கூட நம்மளையும் உன்னதங்களில் உட்கார வச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய மேன்மை. இயேசுவோடு உட்கார்றது எவ்வளோ பெரிய மேன்மை. அதனால தான் இந்த பூமியில் இருக்கிற உயர்வுகள் மேன்மைகளெல்லாம் நமக்கு குப்பையாக தெரியுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. கடைசியாக இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள்
எங்கள் உயர்ந்த கன்மலையே, பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அழிந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அழிந்திடும், எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் உம்மாலே, எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ, என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ, கன்மலை தேரும் வடியும் எண்ணையும் தருவதும் நீர் அல்லவோ, கன்மலை தேரும் வடியும் எண்ணையும் தருவதும் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ, என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ, கன்மலை தேனும் வடியும் எண்ணையும் தருவதும் நீர் அல்லவோ, கன்மலை தேனும் வடியும் எண்ணையும் தருவதும் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை பாடி துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக அருமையான பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் நம்முடைய சென்னையில் நம்முடைய கொளத்தூர் பகுதியில் பிரைஸ் அசம்பிளி ஆஃப் காட் சபையினுடைய தலைமை போதகராக இருக்கிற பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் நல்ல வசனத்தை பகுத்து போதிக்கக்கூடியதான ஒரு தேவனுடைய மனுஷன். இப்பொழுது அவர் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார். நாம் விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். அவர் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி செய்ய உங்கள் இருதயங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களோடு கூட குடும்பத்தை குறித்து பேச தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான பாஸ்டர் ஜெபராஜா அவர்களுக்கும் என்னுடைய சபையின் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் சபையாக இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் அவரை தொழுது கொள்வதற்கும் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக திருவெற்றியூர் சபை விசுவாசிகள் குடும்ப ஆசீர்வாதத்தில் பெருக வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு குடும்பத்தை குறித்த ஒரு தெளிவு, குடும்ப உறவை குறித்த ஒரு புரிதல் உண்டாக வேண்டும் என்று பாஸ்டர் ஜெபராஜா அவர்கள் எடுத்திருக்கிற நல்ல முயற்சிக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த முயற்சியில் என்னையும் உங்களோடு கூட இணைத்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த நேரத்திலையும் குடும்பத்தில் இருக்கிற சில காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். வேத வசனத்தை நினைவுபடுத்த ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இப்பொழுதும் சில நிமிடங்கள் எதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் என்றால், குடும்பமும் பொருளாதார ஆசீர்வாதமும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிக முக்கியமான ஒன்று பொருளாதார ஆசீர்வாதம். பொருளாதாரம் எல்லாவற்றிற்கும் தேவை, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பணம் என்கிற ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் இதனுடைய அடிப்படை காரியத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஸோ இந்த குடும்பமும் பொருளாதார ஆசீர்வாதமும் என்ற இடத்தில் வரும் பொழுது அடிப்படையிலே சில காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி அதன் பின்பு ஆசீர்வாதத்தை பெறுவது எப்படி, அதை கையாளுவது எப்படி என்பதை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ குடும்பம் என்பது தேவனால் ஒருங்கிணைக்கப்பட்ட அல்லது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் ஒழுங்குபடுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு அமைப்பு, அதுதான் குடும்பம். ஆங்கிலத்தில் சொல்லும்போது the family is the foundational institution of society ordained by God. தேவனால் நிறுவப்பட்ட மிக முக்கியமான ஒரு நிறுவனம்தான் குடும்பம் என்பது. இந்த குடும்பத்துடைய மிக முக்கியமான அமைப்பு என்று வரும் பொழுது கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ற நிலைமையில் வருகிறது. முதல் மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். ஸோ அந்த நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் கனி உள்ளவர்களாக பெருக்கத்திற்கு நேராக வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. பலுகி பெருகி என்பது வெறுமனை குழந்தை பெறுவதை மட்டும் சொல்லவில்லை, எல்லா விதமான நன்மைகளிலேயும் இந்த குடும்பம் என்பது பெருக வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்த்தார். அடுத்து அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ், அந்த பெருக்கம் என்பது நாளடைவிலே பெருகி கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய பாவம் எப்பொழுது உள்ளே பிரவேசித்ததோ அப்பொழுது மனு குலத்திற்கான தேவை அல்லது ஆசீர்வாதம் என்பது சற்று அடி வாங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்து அந்த தோட்டத்திலே கொண்டு வந்து வைக்கும் பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய சந்ததிக்கும் என்னெல்லாம் தேவைப்படும் என்று உணர்ந்தாரோ எல்லாவற்றையும் உருவாக்கின பின்புதான் அந்த குடும்பத்தை அந்த ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். அங்கு அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுது அந்த ஆசீர்வாதம் குறைந்து போனது. அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்பட்டான். ஸோ துரத்தப்பட்ட ஆதாம் ஏவாள் தங்களுடைய தேவை சந்திப்பதற்கு அவர்கள் வேர்வை சிந்தி உழைக்க வேண்டியதாயிற்று. நன்றாய் கவனிக்க வேண்டும். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று ஆதாமுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஸோ அவன் பூமியை கடினமாக உழுது பண்படுத்தி விளைவிக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டானது. அங்கு ஆசீர்வாதம் என்பது சற்று குறைவது போல் இருக்கிறது. ஆனால் காயின் ஆபேலை கொலை செய்த பின்பு உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று ஆதாம் பெற்ற அந்த சாபத்தோடு கூட மனுக்குலத்திற்கான சாபத்தையும் காயின் வாங்கி கொண்டான். ஸோ இப்பொழுது பூமியும் சபிக்கப்பட்டிருக்கிறது, மனிதனும் சபிக்கப்பட்ட ஒரு நிலைக்குள் வருகிறான். ஆசீர்வாதம் என்பது இவர்கள் எதிர்பார்த்தது போல உடனே கிடைக்கவில்லை. ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் எப்பொழுது ஆசீர்வாதம் நிறைவாக உண்டாகும் என்று சொன்னால், தேவனுடைய அழைப்பிற்கு அர்ப்பணிக்கிற தேவ ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய அழைப்பிற்கு இணங்கி தேவ சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது ஆசீர்வாதம் பெருகுகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரை வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் இடத்துக்கு போ, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உனக்குள் பூமியில் உள்ள சந்ததிகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஆசீர்வாதம் எப்பொழுது உண்டாகும் என்பதை குறித்து ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறதை பார்க்கிறோம்.
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நம்முடைய முற்பிதாக்கள். அதன் பின்பு பழைய ஏற்பாடு முழுவதை நான் வாசித்து பார்த்தால் ஆசீர்வாதம் என்பது என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். மோசேயின் காலகட்டத்தில் ஆண்டவர் பிரமாணங்களை தருகிறார். நீ இந்த வார்த்தையை கேட்டு செவி கொடுத்து நான் இன்றைக்கு உனக்கு கற்பிக்கிற இந்த கற்பனைகளை கவனமாய் செய்ய நீ செவி கொடுப்பாயானால், அதை செயல்படுத்துவாயானால், இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து தங்கும் என்று உபாகமம் 28 அதிகாரம் முதல் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை குறித்து ஏராளமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தால் அது நிமித்தம் வரக்கூடிய சாபம் என்ன என்பதை பல மடங்கு, ஆசீர்வாதத்தை விட சாபத்தை குறித்து பல மடங்கு உபாகமம் 28 அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் குறிப்பிட்டு எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இங்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம். ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தானாகவே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறோமோ அப்பொழுது ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைய ஆரம்பிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் அடிப்படையே ஆசீர்வாதம் என்பது எதை குறிக்கிறது? இன் ஜெனரல் the Bible identifies physical and temporal blessings in Old Testament. பழைய ஏற்பாட்டிலே தற்காலிகமான சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொஞ்சம் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். என்னென்ன? ஒரு 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 பெருக்கம், இன்னும் ஒரு பசுமையான ஒரு ஆசீர்வாதம், மேன்மை, ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லலாம். அடுத்து ஃபுட் அண்ட் கிளாத்திங், தேவையான ஆகாரம், சரீரத்துக்கு வேண்டிய வஸ்திரம். அடுத்ததாக அறுவடையிலே நல்ல ஒரு அறுவடை, எதை விதைத்தாலும் பல மடங்கு அறுவடை பண்ணுதல். அடுத்ததாக நீடித்த காலமாய் வாழ்ந்திருத்தல். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே ஆசீர்வாதமாக பார்க்கப்பட்டது. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், கர்த்தரை அவனை ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆதியாகமம் 26 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு வேலையை செய்யும் பொழுது உபாகமம் 28 பார்க்குறோம், உன் மாப்பி செய்கிற தொட்டி முதற்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ என்னெல்லாம் வேலை செய்கிறாயோ அந்த வேலையிலே ஒரு பெருக்கம் உண்டாக வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்பொழுது ஆசீர்வாதம் உண்டாகும். அடுத்து உன்னுடைய வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனப்பண்ணுவாயாக. நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருப்பது அதுவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அடுத்ததாக தேவையான ஆகாரம், தேவையான வஸ்திரம், இது எல்லாம் ஆசீர்வாதம் என்ற அடிப்படையிலே பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது ஆசீர்வாதம் என்பது பொருளாதாரத்தோடு இணைந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் நடத்துதலும், தேவனுடைய மன்னிப்பு, அப்பா பிதாவின கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி, இது எல்லாமே புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சிலர், இன்றைக்கு கிறிஸ்தவர்களில் சிலர் கூட புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே பணக்காரனாக இருக்கக்கூடாது, ஐஸ்வர்யவானாக இருந்தால் அவர்கள் நரகத்துக்கு போய்விடுவார்கள் என்று தப்பான விதத்திலே பொருளாதார ஆசீர்வாதத்தை கண்ணோக்கி பார்ப்பது நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதம் என்பது ஒரு நாளும் தவறல்ல, அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ இந்த பூமிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதம் என்பது பாவம் அல்ல. ஆனால் எப்பொழுது பொருளாதார ஆசீர்வாதம் பாவமாக மாறுகிறது என்றால், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை கொடுக்காமல் பணத்திற்கு எப்பொழுது நாம் முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அந்த பணம் பாவமாக மாறுகிறது. பணம் தீமை அல்ல, ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறார். ஸோ பணம் தீமை அல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்பதை குறித்து பார்க்கிறோம். ஸோ புதிய ஏற்பாட்டிலே பணக்காரர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். அரிமத்திய ஊரானாகி யோசேப்பு, அவன் இயேசுவோடு இருந்தான், அவனும் ஒரு பெரிய பணக்காரனாகத்தான் இருந்தார். அடுத்து நிக்கோதேமு, அவனும் வசதி படைத்தவனாகத்தான் இருந்தான். இப்படி பணம் வசதி படைத்த அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். இன்னும் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்த பெண்கள் என்று சொல்லி நிருபங்களே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். தங்களுடைய ஆஸ்திகளால் தேவனுக்கு ஊழியம் செய்தவர்களும் இருந்தார்கள். ஸோ பொருளாதாரத்தில் மேன்மைப்பட்டவர்களும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கானான் தேசத்தை வாக்கு பண்ணும்போது என்ன வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்? பாலும் தேனும் ஆராய் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றுதான் வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது அவன் சீமானாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது சீமான்கள் வருகிறார்கள். தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது அவன் பொன் வெள்ளி எல்லாவற்றையும் திரளாக தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கென்று சவதரித்தான் என்று அதை குறித்து ஒரு பெரிய லிஸ்ட்டை நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். சாலமோன் கேட்கவே வேண்டாம், ஆசீர்வாதத்தில் பெருகினவர். இன்னும் இப்படி பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஆயிரக்கணக்கான விளக்கங்களை தம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவே தேவன் விரும்புகிறார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும் பொழுது அந்த பேதுருவை முதல் முறையாக லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு சந்திக்கும் பொழுது அவன் தோல்வி அடைந்தவனாக பார்க்கிறார். தோல்வி அடைந்தவனுக்கு தம்முடைய அழைப்பை கொடுப்பதற்கு முன்பதாக தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி அவனை ஆழத்திலே கொண்டு போய் வலையை போட சொல்லுகிறார். வலையை போட்டவுடனே திரளான மீன்கள் 2 படகுகள் அமிழத்தக்கதாக திரளான மீன்கள் அகப்பட்டது. ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்தது. அங்கு ஒரு விஷயத்தை அவ்வளோ ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைத்தும் பேதுருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், நீ என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். உடனே அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னாடி போனார்கள். அவர்களுக்கு பிளெஸிங்ஸ் இருந்தது. 2 படகு அமிழத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது. அவர்களுக்கு சொந்த படகு இருக்கிறது. இன்றைக்கும் சொந்த படகு வைத்திருக்கிற மீனவர்கள் அந்த படகுடைய விலையை பல லட்சங்கள் பெறும். அந்த அளவுக்கு சொந்த படகுகள் இருக்கிறது. மீன்கள் 2 படகு அமிழத்தக்கதாக மீன்கள் இருக்கிறது. பிளெஸிங்ஸ் ஆண்டு கொடுத்துட்டாரு. ஆனால் இது எல்லாவற்றையும் காட்டிலும் அவர்கள் மேன்மையாக எண்ணினது கிறிஸ்துவை பின்பற்றுதல். ஆகவே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின்னாடி போனாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடியில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாரும் தங்கள் ஆஸ்திகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஆஸ்திகளை விற்று என்று சொன்னால் சும்மா ஒரு நம்ம நினைக்கிற போல ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு அல்லது 500 ஸ்கொயர் ஃபீட் இடத்தை விற்றார்கள் என்று அல்ல. அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். காரணம் என்ன? எங்களுக்கு இந்த ஆஸ்தியை காட்டிலும் இந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை காட்டிலும் கிறிஸ்துவே எங்களுக்கு போதும் என்பதற்கு அடையாளம் தான் அவர்கள் கொடுத்தார்கள். ஸோ கிறிஸ்துவை பின்பற்றின ஏராளமான பணக்காரர்கள், ஏராளமான பொருளாதார ஆசீர்வாதம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் கஷ்டப்படுகிறோமே, ஏன் கஷ்டப்படுகிறோம்? விசுவாசிகளாகிய நாம் பொருளாதார ஆசீர்வாதத்தில் நம்முடைய குடும்பங்கள் நாம் நினைப்பது போல பொருளாதார ஆசீர்வாதத்தில் பெருகாமல் இருக்கிறதே ஏன் என்ற கேள்வி உண்டாகும். நன்றாய் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவும் இதற்கு சரியான பதிலை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லியிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் சொல்லும் பொழுது ஆகாரம், வஸ்திரம், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தருவதாகவே இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்முடைய நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறவர் தான் நம்முடைய தேவன். நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். ஆனால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் எதற்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறோம், எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? பொருளாதாரத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா அல்லது அதை தருகிற தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை கொடுக்கிறோமா? எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார ஆசீர்வாதங்கள் பெருகும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் பெருக்கம் வரும் பொழுது நாம் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிறிஸ்துவை பின்னுக்கு தள்ளுவோமானால் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் பிரச்சனைகளும் வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே தான் இயேசு சொன்னார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நியாயப்படி அந்த இடத்துல 2 எஜமான்கள் என்று சொல்லும்பொழுது கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இயேசு மிக அழகாக சொல்கிறார், கிறிஸ்துவுக்கும் உலக பொருளுக்கும் என்று அந்த கம்பேரிசன் பண்ணும்போது உலக பொருள் அதை ஒரு எஜமானனாக மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எஜமான் யார் என்பதை முதலாவது நாம் பார்க்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான்.
தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஸோ இங்கே ஆண்டவருக்கு காம்படிஷனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று பார்க்கும் பொழுது உலக பொருள், மெட்டீரியல். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எஜமானனாக இருக்கிறாரா, அல்லது இந்த உலக பிரகாரமாக இருக்கிற பொருளாதார ஆசீர்வாதம், மெட்டீரியல், இவைகள் நமக்கு முதலிடத்தில் எஜமான்களாக இருக்கிறதா? ஸோ தேவன் எஜமானனா, உலக பொருள் எஜமானனா? தேவன் நம்முடைய எஜமானனாக இருந்தால் உலக பொருட்கள் இவைகளெல்லாம் நமக்கு என்ன தேவையோ அதனதின் காலத்திலே நமக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். ஏனென்றால் அவர் யெகோவா ஈராக இருக்கிறார், நம்முடைய தேவை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆனால் உலக பொருள் நமக்கு எஜமானாக மாறுமானால் நம்முடைய ஆராதனை முறை மாறிவிடுகிறது. ஆகவே தான் கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கும் போது இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவைகளெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னான். பிசாசுடைய நோக்கமே என்ன? நம்முடைய கண்கள் பொருளாதாரத்தின் மேல் கவனம் செலுத்தி கிறிஸ்துவை ஆராதிப்பதை விட்டுவிட்டு இந்த உலக பிரகாரமான பொருளாதாரத்தையே அதிகம் நேசிக்கவும் அதற்காக அதன் பின்னே அலைய வைப்பது, நம்முடைய ஆராதனை தேவனுக்கு அல்லாமல் உலக பொருட்கள் மேல் போவதே அவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த இடத்திலே நமக்கு ஒரு தெளிவு உண்டாகுமானால் நம்முடைய ஆசீர்வாதம் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்பதை நம்மால் அனுபவிக்க முடியும். உதாரணத்திற்கு சில உதாரணங்களை வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, எலியாவின் காலகட்டத்திலே சாரிபாத் ஒரு விதவையின் வீட்டுக்கு எலியா அனுப்பப்படுகிறான். அங்கிருப்பது கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், அந்த 2 அப்பம் சுடுவதற்கு தேவையான 2 விறகு. இதுதான் அந்த குடும்பத்துடைய நிலை. இப்பொழுது எலியா அந்த வீட்டு வாசல் திண்ணையிலே போய் உட்கார்ந்து கேட்கிறான், ஏம்மா தண்ணி கொண்டு வா. அவள் தண்ணி கொண்டு வர உள்ளே போகும்போது, நீ சுடுகிற அப்பத்தில் முதலாவது அப்பத்தை எனக்கு கொடு, அப்படி நீ கொடுத்தால் தேவனுடைய ஆசீர்வதித்து இந்த பஞ்சகாலம் முழுவதும் உனக்கு ஒரு குறைவும் இல்லாமல் அவர் உன்னை போஷிப்பார் என்பதை எலியா தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். வந்திருப்பவர் எலியா என்கிற தீர்க்கதரிசி என்று சாரிபாத் ஒரு விதவைக்கு தெரியுமானா நிச்சயமாக தெரியாது. எலியாவை கர்த்தர் ஏன் சாரிபாத் ஊருக்கு அனுப்பினார்? அந்த சாரிபாத் ஊர் என்பது இராணுவ பட்டணம். மற்ற இடங்கள் எல்லாவற்றிலேயும் எலியாவை தேடுவான், ஆகாப் ராஜா தேடுவான். ஆனால் இராணுவ பட்டணத்தை தேடுவதற்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் எலியாவை உட்கார வைக்கிறார். ஸோ வந்திருப்பவர் எலியா என்று அவனுக்கு தெரியாது, அந்த பெண்மணிக்கு தெரியாது. அவன் சொல்லுவது தீர்க்கதரிசன வார்த்தை என்பதும் அவளுக்கு புரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆகிலும் அவள் என்ன சொன்னால், கொஞ்சம் சிந்தனை இருந்தது, பரவாயில்ல, சாகிறது சாக போகிறோம், ஒருவேளை இந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தையாக இருக்குமானால் பஞ்சகாலம் முழுவதும் சாப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்குமே, ஏதோ ஒரு சின்ன விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு முதல் அப்பத்தை சுட்டு வந்து கொடுக்கிறாள். மறுபடி போய் அவள் அப்பத்தை சுடுவதற்கு மாவு எடுக்கிறாள். முதலாவது எடுத்த மாவு எவ்வளோ இருந்ததோ அதே மாவு இருக்கிறது. சுடுகிறாள். அங்கு மாவு கொஞ்சம் மாவு தான், அது அந்த 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 பாத்திரத்தில் நிரம்பி வழியவில்லை, கொஞ்சம் மாவுதான், ஆனால் அந்த அளவு குறையவில்லை. அதுதான் முதல் ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்மிடத்தில் இருப்பது குறையாமல் இருக்கிறது அல்லவா, அதுதான் ஃபர்ஸ்ட் பிளெஸிங், முதல் ஆசீர்வாதம். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய உழைக்கிறோம், நிறைய சேகரிக்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது தேவனை நாம் முதலிடத்தில் வைக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிற குறைவு நிறுத்தப்படுகிறது. ஆகவே தான் 34ஆம் சங்கீதத்திலே தாவீது சொன்னான், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த லேக்னஸ், அந்த குறைவு என்பது வராதபடி ஆண்டவர் இருப்பதிலே ஒரு நிறைவை தேவன் ஏற்படுத்துகிறார். இது ஃபர்ஸ்ட் பிளெஸிங். அதுக்கடுத்து நாம் வேதாகமத்திலே ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். 2 மடங்கு ஆசீர்வாதம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். உங்களுக்கு கிறிஸ்துவின் மேல் ஆழமான விசுவாசம் இருக்குமானால் அவரிடத்தில் நாம் திரும்பும் பொழுது 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். சகரியாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 5 மடங்கு ஆசீர்வாதம். யோசேப்பு பென்யமீன் மேல் அதிக அன்பாக இருந்தபடியினாலே எல்லா சகோதரருக்கும் அனுப்பின பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுக்கு 5 மடங்கு அதிகமாக அனுப்பினானா. இது
பிரியத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதம். நீங்கள் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க ஆரம்பித்து விட்டால், தேவனுக்கு பிரியமாக வாழ ஆரம்பித்தால் 5 மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். 10 மடங்கு ஆசீர்வாதம். ராஜாவின் போஜனத்தினால் என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்ல, ராஜாவின் போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்ட தானியேலை கர்த்தர் அங்கிருக்கிற எல்லா வாலிபர்களை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தராக மாற்றினார். அப்போ தேவனுக்கென்று தீர்மானம் எடுத்து நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்து போடாமல் எந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய நீதியை விட்டு விலக மாட்டேன், தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று யாரெல்லாம் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களை 10 மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். 100 மடங்கு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். எந்த தேசத்தில்? அந்த அதிகாரத்தில் முன்போதி வாசித்து பார்த்தால் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் அடுத்து ஒரு பஞ்சம் உண்டாகிறது. ஆபிரகாம் நாட்களில் பஞ்சம் உண்டான பொழுது நேர எகிப்துக்கு போயிட்டார். ஆனால் ஈசாக்கு, ஆண்டவரே பஞ்சம் உண்டாயிற்று, நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரிக்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் சொல்லும் தேசத்திலே தங்கியிரு என்று கேராரூரிலே தங்கியிருக்கும்படி சொல்லுகிறார். அந்த பஞ்சம் நிறைந்த சூழ்நிலையிலே அவன் விதை விதைக்கிறான். ஸோ தேவன் சொல்லும் இடத்தில் நிலைத்திருக்கும் பொழுது, அவரை நம்பி காரியத்தை செய்யும் பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. இட்ஸ் a wonderful thing. அதன் பின்பு 1000 மடங்கு. 1000 மடங்கு ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு உரியவர்களாக இருந்து அவர் நடத்துகிற பாதையிலே நாம் அர்ப்பணித்து அவரை மட்டும் சார்ந்து கொண்டு போகும் பொழுது நம்முடைய உண்மை, நீதி, நம்முடைய இன்டெகிரிட்டி, நேர்மை, உத்தமம், இது எல்லாவற்றையும் பார்த்து தேவன் மனப்பூர்வமாக நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். இன்னும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. லாபான் தன் சகோதரியாகிய ரெபேக்காளை பார்த்து சொன்னாள், என் சகோதரியே, நீ கோடா கோடியாக பெருகுவாயாக. ஸோ இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள். 2 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு, அடுத்ததாக 100 மடங்கு, 1000 மடங்கு, கோடா கோடியான ஆசீர்வாதங்கள். இது எல்லாவற்றையும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஓகே, ஸோ இந்த வேத வசன அடிப்படையிலே தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை வேத வசன அடிப்படையிலே நாம் புரிந்து கொண்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஓகே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்பது தவறல்ல. ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையான இடத்தில் வையுங்கள். ஆண்டவரிடத்திலே உங்களுக்கு என்ன தேவையோ தேவனிடத்திலே கேளுங்கள். இன்றைக்கு ஒரு தேவை என்று வந்துவிட்டால் உடனே நம்ம வட்டி கடைக்காரனை நோக்கி போய் கேட்கிறோம், எனக்கு பணம் தா, இந்த பொருளை வைத்துக்கொண்டு பணம் தா என்று கேட்கிறோம். நமக்கு ஒரு தேவை என்று வந்தவுடனே நம்முடைய நண்பரிடத்தில் போய் கேட்கிறோம், நம்முடைய உறவினரிடத்தில் போய் கேட்கிறோம். கேட்டு பல நேரங்களில் கிடைக்காமல் போகும்பொழுது மன வருத்தமும் உண்டாகிறது. அங்கேயெல்லாம் கேட்டு பழகின நாம் ஏன் நம்முடைய தேவை எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கேட்கக்கூடாது? கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கேளுங்கள், தப்பு அல்ல. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும். யாக்கோபு கேட்டார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். யாபேஸ் ஜெபித்தான். ஸோ கேளுங்கள். சில வசனங்களை சொல்லுகிறேன். அனுதினமும் உங்களுடைய ஜெபத்திலே காலையில் எழுந்தவுடனே ஆசீர்வாதத்திற்காக அட்லீஸ்ட் ஒரு 5 முதல் 10 நிமிடங்கள் நேரம் எடுத்து இந்த வசனங்களை சொல்லி இந்த வசனத்தோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் தந்தருளினார். யாபேசை குறித்து பார்க்கிறோம். ஸோ நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். யாபேசை போல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு வந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று நீங்கள் குடும்பமாக கணவன் மனைவியுமாக கரங்களை கோர்த்து இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஜெபத்தின் பலன் உங்களுடைய எல்லை பெருக ஆரம்பிப்பதை உங்களால் பார்க்க முடியும். இந்த வசனத்தை ஜெபித்து தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட எத்தனையோ நபர்களை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்ல முடியும். சொல்லி ஜெபியுங்கள். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7 முதல் 9ஆம் வசனம் வரை வண்டர்ஃபுல் வேர்சஸ். அது
ஆச்சரியமான அதிசயமான வசனம். 2 மனுக்களை உம்மிடத்தில் கேட்கிறேன், மரண பரியந்த மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் என்னை விட்டு தூரப்படுத்தும். ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனாலே தேவன் யார் என்று சொல்லி அவரை மறுதலியாத படிக்கும். நான் தரித்திரப்படுகிறதுனாலே திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும். என் படியை எனக்கு அளந்து போசித்தருளும். ஒண்டர்ஃபுல் ப்ரேயர். இதை தினந்தோறும் காலையில் எழுந்து சொல்லி ஒரு 10 முறை இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்பது தவறல்ல. ஜெபிக்கத்தானே வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், என் படியை எனக்கு அளந்து போசித்தருளும். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், ஐயோ என் படியை அளந்து போசித்தருளும் அப்படின்னா இந்த தேவை சந்திக்க மாட்டாரோ, அந்த தேவை சந்திக்க மாட்டாரோ. உனக்கு தேவை என்று ஒன்று இருந்தால் அந்த தேவையை நிச்சயமாக அவர் சந்திப்பார், நிச்சயமாக சந்திப்பார். சமநிலை பிரமாணத்தின்படி ஒவ்வொரு நாளும் காலையிலே மன்னா பொழிந்தது. எல்லாரும் அதிகமாய் சேர்த்தார்கள், சிலர் குறைவாக சேர்த்தார்கள். வீட்டில் வந்து அளந்து பார்த்தால் அதிகமாய் சேர்த்தவனுக்கு மீதியும் இல்லை, குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவும் ஏற்படவில்லை. எல்லாம் சமநிலை பிரமாணத்தையும் இருந்தது. ஸோ ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க, என் படியை எனக்கு அளந்து போசித்தரலும். இன்றைக்கு எனக்கு என்ன தேவையோ அதை சந்தித்தரலும், என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை சந்தித்தரலும் என்று ஜெபியுங்கள். ஆச்சரியமாக தேவனுடைய தேவையை சந்திப்பதை பார்க்க முடியும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 முதல் 13ஆம் வசனம் வரை பரமண்டல ஜெபத்திலே ரொம்ப அழகாக பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக சொல்லிட்டு அடுத்த வசனமே சொல்கிறது, இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு என்ன ஆகாரம் தேவையோ இன்றைக்கு எங்களுடைய தேவையை சந்தித்தருளும். அந்த பரமண்டல ஜெபத்திலேயே நம்முடைய அடிப்படை தேவைகளுக்காக ஜெபிக்க இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவை சந்திக்கப்படுவதற்கு ஜெபிப்பது தவறல்ல. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணுங்கள். காரணம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஸோ நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் என்ன செய்யணுமா, பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். இப்படியும் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு பண ஆசை எனக்கு இருக்கக்கூடாது, அந்த பண பிரியம் எனக்கு இருக்கக்கூடாது என்று அதையும் சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த வசனங்களை குறிப்பிட்டு இன்னும் உங்களுக்கு வேதாகமத்தில் என்னென்ன வசனங்கள் எல்லாம் பிளெஸிங்ஸை பற்றி தெரியுமோ அந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆனால் அந்த ஜெபத்துடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டுமானால் தேவனை சார்ந்து கொள்வதாக இருக்க வேண்டும். அது ரொம்ப அவசியம். சரி, நம்ம ஏன் ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும்? நம்ம ஏன் ஆசீர்வாதத்தை கேட்டு ஜெபிக்க வேண்டும்? அதுக்கு சில வசனங்களையும் சில வார்த்தைகளையும் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படவே தேவன் விரும்புகிறார். உன் மூலமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அடிக்கடி ஒரு பாஸ்டர், என்னுடைய சீனியர் பாஸ்டர் இருந்தவர் போதித்த ஒரு வார்த்தை என்னுடைய மனதில் அடிக்கடி நினைவுக்கு வரும். ஆசீர்வாத பாத்திரம். சில நேரத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றும். ஆசீர்வாதமான பாத்திரம் என்று சொல்லும் பொழுது நாம் நிரம்புவோம். இன்னொரு ஜெபம் பண்ணணும், ஆசீர்வாதமான வாய்க்கால்களாக மாற்றும். வாய்க்கால்கள் வழியாக தண்ணீர் ஓடும். ஸோ we are a channel. நம்ம ஒரு வாய்க்காலாக இருக்க வேண்டும். நமக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை இந்த சைடு நாம் பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு வர வர பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்கிற ஆசீர்வாத வாய்க்கால்களாக மாறுவோமானால், அந்த மனநிலை நமக்கு இருக்குமானால் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு. எப்படியா? வாரி இறைத்து வர வர அந்த கிவிங், கொடுப்பது அதிகமாக தேவன் இன்னும் கொடுத்து கொண்டே இருப்பார், விருத்தி உண்டாகும். பிசினித்தனம் பண்ணியும் கெட்டு போகிறவர்கள், தரித்திரத்தில் போனவர்கள் உண்டு. கஞ்ச பிசுனாரியா, யாருக்கும் ஒரு பொருள் கூட கொடுக்காமல் தங்களுக்காகவே சேர்த்து வைக்கிறவர்கள், கடைசியில் அவங்க பீரோவில் திறந்து பார்த்தா உள்ள ஒன்றுமே இருக்காது. எப்படி காணாமல் போச்சு? காணாமல் போய்விடும். ஸோ நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, நான் ஆசீர்வதிப்பதற்காகவே ஆசீர்வதிக்கப்படுகிறேன், பிறருக்கு கொடுப்பதற்காகவே தேவன் எனக்கு கொடுக்கிறார்.
நான் பிறருக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காகவே கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆகவே ஆண்டவரே, நான் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக மாற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாமும் நம்முடைய குடும்பமும் இருக்குமானால் நம்முடைய குடும்பத்தில் விருத்தி உண்டாவதை நம்மால் பார்க்க முடியும். ரெண்டாவது, ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஆட்டிடியூடை நம்ம செக் பண்ணணும். we have to check our attitude. நம்முடைய மனப்பான்மையை பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு, இன்றைக்கு உங்கள் கையில் திடீர்னு நீங்கள் எதிர்பாராமல் ஒரு 10,000 ரூபாய் கிடைத்தா அந்த 10,000 வச்சு உடனே உங்கள் மைண்டில் என்ன வரும்? இந்த 10,000 வச்சு என்ன செய்ய போகிறீங்க? நாங்கள் ஒரு 15-16 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆரம்ப ஊழியத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு 5 சகோதரர்களாக சேர்ந்து ஜெபிப்பது உண்டு. பாஸ்டர்ஸ் தான் 5 பேரும். அப்போ ஜெபிக்கும்போது திடீரென்று எங்கள் மத்தியில் ஒரு அண்ணன் ஒரு கேள்வி இப்படி கேட்பார். அப்பப்போ கேட்பார், இப்போ உங்கள் கையில் 1 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன செய்வீங்க? இந்த கேள்வி ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட கேட்கும்போது 15-16 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு டீ குடிக்க போகிறது கூட கையில் காசு இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் 1 கோடி ரூபாய் உங்கள் கையில் கொடுத்தா என்ன செய்வீங்கன்னு கேட்டால் 1 கோடிக்கு எத்தனை ஜீரோன்னு யோசிக்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது அப்போல்லாம் எனக்கு. ஸோ ஆனாலும் இது சரியான கேள்வி. இந்த நேரத்தில் நம்ம அதுக்கு திட்டமிட வேண்டும். நம்ம இடத்துல திட்டம் இல்லாவிட்டால் எப்படி தேவன் தருவார்? ஸோ அப்போ நான் பிளான் பண்ணேன், 1 கோடி ரூபாய் கொடுத்தா என்னெல்லாம் செய்யலாம். எனக்கு டக்குன்னு பிளான் இருந்துச்சு. அதை சொல்லி ஜெபிப்பது அன்றைக்கு ஒரு விளையாட்டாக இருக்கும். ஒரு என்ன சொல்வது, கற்பனை உலகத்தில் மிதப்பது போல் இருக்கும். அதில் இன்னொருத்தட்ட 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுத்தா என்ன செய்வேன்னா, அவர் அப்போ சொன்னார், டிவிஎஸ் 50 அப்போ ஒரு 15,000-20,000 தான். நான் ஒரு டிவிஎஸ் 50 வாங்குவேன். கொடுக்க போகிறது 1 கோடி, ஆனால் இவர்கிட்ட இருக்கிறது 20,000 தான். 20,000த்துக்கான திட்டங்கள் தான் இருக்குது, பிளானிங் தான் இருக்குது. அன்றைக்கு எங்களில் சிலர் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் போட்டிருக்கிற பிளானில் பற்றாக்குறை வருவது போல தான் பிளான் பண்ணியிருப்போம். இதெல்லாம் செய்வோம், இன்னும் இருந்தால் இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம். இப்போல்லாம் 100 கோடி கொடுத்தா என்ன செய்வோம், அதுக்குரிய திட்டங்கள் தான் இப்போ என்னுடைய கரத்தில் இருக்கிறது. 1 கோடி ரூபாய் கிடைச்சிச்சு. இன்றைக்கி எங்கள் சர்ச்சை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-3.5 கோடி செலவில் சர்ச்சு கட்டியிருக்கிறோம். ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக இருக்கிறோம். நம்ம இடத்தில் என்ன பணம் வந்தாலும் அது தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக செலவு பண்ணுவோம் என்கிற அந்த ஆட்டிடியூட் இருக்குமானால் தேவன் நிச்சயமாக நமக்கு தருவார். ஸோ நம்ம ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பதே பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து பாரு, உன்னை விட கடவுள் என்னை உயர்த்துறாரு பாருன்னு சொல்கிறதுக்காக அல்ல ஆசீர்வாதம். எனக்கு வருவது தேவ ராஜ்யத்தில் நான் விதைப்பதற்காக இருக்க வேண்டும் என்பதுதான் அது ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துடைய நோக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசீர்வாதம் பெருகுவதற்கு ஒரு பெஸ்ட் மெத்தடே கிவிங், கொடுத்தல். தேவனுக்கும் தேவ ராஜ்யத்தின் பெருக்கத்திற்கும் நாம் எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளோ தூரம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஸோ ஒரு பெருக்கம் உண்டாக வேண்டுமானால், ஒரு மேன்மை உண்டாக வேண்டுமானால் நாம் கொடுப்பதிலே நாம் வளர வேண்டும். இதற்கு தான் ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் தாரும் என்று நாம் கேட்க வேண்டும். ஸோ நம்முடைய ஆசீர்வாதமும் கொடுப்பதும் மிக சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய கொடுத்தல் என்பது எவ்வளவு அதிகமாகுதோ அவ்வளோ தூரம் நமக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும். ஓகே, ஸோ இப்போ இந்த குடும்பமும் பொருளாதார ஆசீர்வாதம் என்பதிலே ஹேண்ட்லிங் த மணி, எப்படி பணத்தை கையாளுவது, அதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். நம்ம இடத்துல வருகிற பணம், எவ்வளவு பணம் வந்தாலும், எவ்வளவு நன்மை உண்டானாலும், எவ்வளவு ஆசீர்வாதம் உண்டானாலும் முதல் பகுதி, முதல் முன்னுரிமை தேவனுக்கு. இப்போ நிறைய சர்ச்சஸில் நிறைய பாஸ்டர்ஸ் அல்லது நிறைய டீச்சிங்ஸ் எப்படி இருக்குன்னா, தசமபாகம் கொடுக்கணுமா வேண்டாமா. நான் என்ன சொன்னேன், தசமபாகத்தை பற்றி அந்த இடத்துல பேசலை. ஆனால் உங்கள் கரத்தில் கிடைக்கக்கூடிய எந்த நன்மையாக இருந்தாலும் அதில் முதல் முன்னுரிமை தேவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதில் நீங்கள் 10% தரீங்களோ அல்லது 90% தரீங்களோ, வாட் எவர் இட் மேபி, அது உங்களை சார்ந்தது. ஆனால் என்னுடைய கரத்தில் கிடைப்பதிலே இந்த பெஸ்ட் பார்ட் அண்ட் த ஃபர்ஸ்ட் பார்ட், முதன்மையானதும் சிறந்ததுமான ஒரு பங்கை என் தேவனுக்கு நான் கொடுக்க வேண்டும். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். அவங்க ஒரு 5 பேர்
எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுகிறவர்கள். அந்த 5 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க திட்டமிட்டார்கள். 5 பேர் சேர்ந்து அவங்களுக்கு அன்றைக்கு இருந்த திறன் 5000 தான். 5 பேர் சேர்ந்து 25,000 ரூபாய் மொத்தத்தில் 5,000 போட்டு 25,000 ரூபாய் போட்டு அவங்க பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என்னை கூப்பிட்டு ஜெபிக்க சொன்னார்கள். நான் ஜெபித்தேன். அந்த 5 பேரில் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நாங்கள் பார்ட்னர்ஸ் 6 பேர் இருக்கிறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் ஒருத்தராக கவுண்ட் பண்ணி 5 பேர் தானே இருக்கிறீங்க. இல்லை, எங்களுடைய பார்ட்னராக நாங்கள் கடவுளை சேர்த்துருக்குறோம். ஸோ இந்த பிஸ்னஸில் வர்ற எல்லா லாபத்திலையும் ஃபர்ஸ்ட் பங்கு யாருக்கு கொடுக்க போகிறோம்? நாங்கள் கடவுளுக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் கொடுக்க போகிறோம் என்று ஜெபித்து ஆரம்பித்தார்கள். ஆச்சரியப்படுவோம், நான் ரொம்ப அதை ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். வித்தின் 6 மந்தில் 25,000 வைத்து ஆரம்பித்து அவங்களுடைய பிஸ்னஸ் கோடிக்கணக்காக டேர்ன் ஓவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை எடுத்து கடவுளுடைய ஊழியத்துக்கண்டு கொடுக்க ஆரம்பித்தார்கள். இட்ஸ் அ ரியல் திங். ஸோ உங்களுடைய குடும்பத்தில் நன்மைகள் பெருக வேண்டுமானால் நீங்கள் எதை செய்தாலும் முதலாவது தேவனுக்கு கொடுக்க ஆரம்பியுங்கள். அடிக்கடி நான் சபையில் சொல்வது உண்டு, காலையில் எழுந்தவுடனே முதலாவது பேசுவது தேவனோடு, முதலாவது வாசிப்பது வேத புத்தகம், முதலாவது செலவு என்று சொல்லும்போது ஒரு நாளைக்கு எவ்வளவோ செலவு பண்ணுகிறோம். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன உண்டியல் வைத்துக்கோங்க. காலை எழுந்த உடனே எல்லா செலவு பண்ணுவதற்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் தேவனுக்கு என்று கொடுங்கள். அது எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது உங்களை சார்ந்தது. ஆனால் அந்த உண்டியலில் ஃபர்ஸ்ட்டு கொடுப்பது தேவனுக்கு என்று கொடுக்க ஆரம்பியுங்கள். இந்த பழக்கம் ஏறக்குறைய 17 ஆண்டுகளாக நான் பின்பற்றி வருகிறேன். கர்த்தர் நடத்துகிறதையும் ஆசீர்வதிப்பதை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் அதை பின்பற்றுங்கள். ஓகே, இப்போ கடவுளுக்கு கொடுத்துட்டோம், மீதி நம்ம கையில் இருக்குது. இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்க. சம்பளம் வாங்குறதுல இந்த ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் பார்ட்டை கடவுளுக்கு கொடுத்துட்டீங்க. மீதி அமௌண்ட் இருக்குது. மீதி இருப்பதை எப்படி கையாள வேண்டும்? ஒரு 3 வார்த்தையில் சொல்லலாம். நம்முடைய செலவினங்களை 3 செலவினங்களாக பிரித்து கொள்ள வேண்டும். ஒன்று கடந்த கால செலவு, 2வது நிகழ்கால செலவு, 3வது எதிர்கால செலவு. 3 பங்காக பிரித்து கொள்ள வேண்டும். அது என்ன? கடந்த கால செலவு, நிகழ்கால செலவு, எதிர்கால செலவு. ஓகே, கடந்த கால செலவு. ஒரு கணவன் மனைவி இருக்கிறீங்கன்னா உங்கள் கையில் சேலரி வாங்கின உடனே, ஒரு இன்கம் வந்த உடனே, அதில் கடவுளுக்கு கொடுத்ததுக்கு பின்பு முதல் செய்ய வேண்டியது கடந்த கால செலவு. கடந்த கால செலவுனா கடனை பற்றி சொல்கிறேன்னா இல்லை. கடந்த கால செலவு என்பது உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் செய்ய வேண்டியது. கணவனும் சரி, மனைவியும் சரி. மனைவி வேலைக்கு போகாத நபராக இருக்கலாம், கணவனுடைய இன்கம் மட்டும்தான் இருக்கலாம், பரவாயில்ல. அல்லது 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒரு ஆள் வேலை பார்க்குறீங்களோ, 2 பேர் வேலை பார்க்குறீங்களோ, ஒரு இன்கமோ 2 இன்கமோ உங்கள் கைக்கு வந்த உடனே 2 பேருடைய பெற்றோருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய பெற்றோர் நன்றாக செழிப்பாக இருக்கலாம், நீங்கள் கொடுப்பது அவர்களுக்கு அவசியம் இல்லாமல் இருக்கலாம். அல்லது நீங்கள் உங்கள் பெற்றோர்கிட்ட என்ன கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கலாம். அதையெல்லாம் இன்றையோடு மாற்றிவிட்டு உங்கள் கையில் கிடைக்கிற இன்கமில் எவ்வளோ கொடுக்குறீங்க என்பது உங்களை சார்ந்தது. மினிமமாக, மேக்சிமமாக, பர்சன்டேஜ் என்ன பர்சன்டேஜ் எல்லாம் உங்களை பொறுத்து. ஆனால் 2 சைடில் இருக்க பெற்றோருக்கும் நீங்கள் கண்டிப்பாக மாதந்தோறும் ஏதாவது ஒன்றை கொடுத்தாக வேண்டும். இதுதான் பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ரைட். ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸ் என்ன? எதிர்கால செலவு என்ன? நம்முடைய பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுவதா? இல்லை. எதிர்கால செலவு என்பது நம்முடைய சேமிப்பு. வழக்கமாக நாம் எப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்றால், எல்லா செலவும் போக மிச்சம் இருந்தால் சேமிக்கலாம் என்று வைத்திருப்போம். இந்த எண்ணத்தை இன்றோடு மாற்றி விடுங்கள். நீங்கள் உங்கள் கையில் இன்கம் கிடைக்கிறது, கடவுளுக்குரியதே எடுத்து வச்சிட்டிங்க. உங்கள் பேரண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அதை எடுத்து வச்சிட்டிங்க. அடுத்து எவ்வளோ சேமிக்க வேண்டும், மாதம் எவ்வளோ சேமிக்க வேண்டும் என்று கணவன் மனைவியாக உட்கார்ந்து திட்டமிட்டு சேமிப்பதற்கான சர்டன் பர்சன்டேஜ் எடுத்து ஃபஸ்ட் அதை சேவிங்ஸில் போட்டுருங்க. கஷ்டம்தான், குடும்பம் நடத்த முடியாது, அப்படி 1000 காரணம் சொல்லலாம். ஆனால் அதை செஞ்சு பாருங்களேன், எடுத்து வச்சுருங்க. மீதி என்ன அமௌண்ட் இருக்குதோ அதை கொண்டு நிகழ்கால செலவு பண்ணி பாருங்கள். அந்த நிகழ்கால செலவையும் 4 பிரிவாக பிரிச்சிடணும். எப்படி பிரிக்கலாம்? அவசியம், அவசரம் என்ற 2 வார்த்தைகளை கொண்டு 4 விதமாக கட்டம் போட்டு பிரிச்சிடணும். இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் என்று சொல்வார்கள். சில செலவுகள் அவசரமாக இருக்கும், அவசியமாகவும் இருக்கும். என்ன சில செலவுகள்? சில நேரத்தில் ஏற்படுகிற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். சுகர் அதிகமாகிட்டே இருக்குது, நாளைக்கு செக் பண்ணிக்கலாம், இல்லை அது ரொம்ப அர்ஜென்ட். அதே நேரத்தில் இம்பார்ட்டண்ட், அது அவசரம், அவசியம்.
அதுக்கு நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். இபி பில் கட்டணும், நாளைக்கு இன்றைக்கி கட்டாட்டா நாளைக்கு ஃபியூஸ் எடுத்துகிட்டு போயிடுவார், எலக்ட்ரிக்கல்லேருந்து இபிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படின்னா அது அவசியம், அவசரம், சில பில்ஸ் பேமெண்ட். ஸோ நீங்கள் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணணும். எதை இப்போ இன்றைக்கு என்னுடைய இந்த உங்கள் கையில் சேலரி கிடச்சோடனே பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர்லாம் போக மீதி இருக்கிறத கொண்டு இப்போ நான் உடனே அவசரமாகவும் அவசியமாகவும் செய்ய வேண்டிய செலவுகள் என்ன, 1 2 3 4 5 அதெல்லாம் குறிப்பிட்டு கொள்ளுங்க. ரெண்டாவது, இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். அவசியம் ஆனால் அவசரம் இல்லை. அவசியம் ஆனால் அவசரம் இல்லை. அது என்னென்ன லிஸ்ட் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆகஸ்ட் மாதம், இப்போ ஜூலை ஆகஸ்ட்டில் இருக்கிறீங்க. மேபி இப்போவுமே உங்கள் பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் நீங்கள் கட்டியிருந்துருக்கலாம். அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கிறீங்க. அடுத்த வருஷம் மறுபடியும் ஃபீஸ் வரும். கண்டிப்பாக மே மாதம் ஃபீஸ் கட்டியே ஆகணும். ஸோ அதெல்லாம் அவசரம் இல்லை ஆனால் அவசியம். நம்முடைய சேவிங்ஸ் இதெல்லாம் அதில் வரும், அந்த லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அவசரம் மற்றும் அவசியம், இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் நம்முடைய ஃபுட்டு, இந்த மாதம் நம்ம சாப்பிட்ணும், இன்றைக்கி நம்ம சாப்பிட்ணும். ஸோ வீட்டுக்கு தேவையான ரைஸ், வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ், அதெல்லாம் அவசரமும் அவசியமும். இப்போ நம்ம இன்றைக்கி தேவை இருக்குது, இந்த மாதத்துடைய தேவை, அதை நீங்கள் தேவையான அளவுக்கு மாதத்திற்கு ஒரு முறை வாங்குவதற்கு பழக்கப்படுத்தி கொண்டால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அடுத்து இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட், அது என்னென்ன லிஸ்ட் போடுங்க. மூன்றாவது, சில விஷயங்கள் அவசியமே இருக்காது ஆனால் அவசரமாக இருக்கும். ஆடி தள்ளுபடி, இந்த தள்ளுபடியை விட்டுட்டா அதுக்கப்புறம் கிடைக்காது, அதனால் அவசரம். பட் அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வேணுமா, அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. அப்படியானால் அதை கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைங்க, உடனே வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் இருக்கிறது நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட், அவசரமும் இல்லை அவசியமும் இல்லை, ஆனால் அதுக்கு நம்ம நிறைய நேரத்தை செலவு பண்ணிகிட்ருப்போம். பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பொருள் வாங்கிட்டாங்க, அது போல் நம்மகிட்ட இருக்கணுமே, என் கூட பிறந்தவங்க அந்த திங்ஸை வாங்கிட்டாங்க, அதே போல் என் வீட்டில் இருக்கணுமே. மேபி அந்த வீட்டு பொருள் உங்களுக்கு தேவைப்படாது, உங்களுக்கு அவசியமும் கிடையாது அவசரமும் கிடையாது, ஆனால் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்போம். அப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய பொருட்கள் அவசரமாக வாங்கினது எதுவுமே பயன்படுத்தப்படாமல் தூக்கி வச்சுருப்போம். ஸோ நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய நிகழ்கால செலவுகளை திட்டமிடுங்கள். அர்ஜென்ட் ஃபஸ்ட், நான் மறுபடியும் சொல்ல, இம்பார்ட்டண்ட் அர்ஜென்ட் எதுங்கிறத பாருங்கள். அடுத்து இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட் என்னென்ன லிஸ்ட்டு பண்ணுங்கள். நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ நாட் அர்ஜென்ட் எப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி எதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாளும் பிறரோடு ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி அவங்கள விட என்னை பெரிய ஆளாக காட்டணும்னு நினைக்கிறவங்க தான் கிரெடிட் கார்டில் மாட்டிக்கிறோம், இஎம்ஐயில் மாட்டிக்கிறீங்க, நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க. ஸோ மற்றவர்களுக்காக வாழாமல் உங்களுக்காக வாழ ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் முதலிடத்தில் இருக்கட்டும். நான் அடிக்கடி சொல்லுவது இம்பார்ட்டண்ட் அண்டு நாட் அர்ஜென்ட் ஆர் இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட் எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதில் சில தேவைகள் நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு நாளுக்குரிய சாப்பாடு இது நமக்கு தேவை. என்ன சாப்பிடுகிறோம் என்பது செகண்டரி. ஆனால் பசி இல்லாமல் இருக்க வேண்டுமானால் வீட்டில் அரிசி இருக்க வேண்டும், மாவுகள் இருக்க வேண்டும், ப்ரொவிஷன்ஸ் இருக்க வேண்டும். அடுத்து மிக முக்கியமானது வீட்டு வாடகை ஒழுங்காக கொடுக்க வேண்டும். அதை கொடுக்காமல் நம்ம டிலே பண்ணும்போது தான் ஹவுஸ் ஓனரோட பிரச்சனை வருது. ஸோ வீட்டு வாடகை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் அடைப்பதிலே தீவிரமாக இருக்க வேண்டும். அடுத்து ட்ரெஸ், ஓரளவுக்கு பிள்ளைகளுக்கும் நமக்கும் தேவையான அளவுக்கு ட்ரெஸ் வேணும். மாதந்தோறும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, நீடு இருக்குது. அடுத்து பிள்ளைங்களுடைய எஜுகேஷனுக்கான ஃபீஸ், அது ரொம்ப முக்கியமானது. அதில் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய வருமானத்திற்கு அதிகமாக பெரிய அளவில் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து அதை கட்ட முடியாமல் கடன்காரர்களாக மாறி பிள்ளைகளையும் வறுமைக்குள் தள்ளிவிடக்கூடாது. அவனுடைய குடும்பத்துக்கு ஏற்ற விதத்திலே இதையெல்லாம் திட்டமிட வேண்டும். இதெல்லாம் மிக முக்கியமானது. அதில் உங்களுடைய கவனம் செலுத்துங்கள். இப்படி எல்லாவற்றையும் திட்டமிட்டு செயல்படுத்தி கர்த்தரையும் சார்ந்து கொள்வோமானால் நமக்கு என்ன தேவையோ அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் சந்திக்கிற தேவன் நம்முடைய தேவன்.
நமக்கு என்ன தேவையோ அதை சந்திக்க தேவன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கு தேவை இல்லாததையெல்லாம் தேவன் கொடுக்க சொல்லி அவர் நிர்பந்தப்படுத்தும் பொழுது தேவன் கொடுக்க அவர் கொடுப்பது இல்லை. இந்த எண்ணத்தோடு இந்த சிந்தையோடு செயல்படுங்கள். உங்கள் குடும்பம் தழைத்து ஓங்க தேவன் உதவி செய்வாராக. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆஸ்வதித்ததினாலே 100 மடங்கு பலனடைந்தான் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களை 2 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு கோடா கோடியாக பெருக தேவன் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபையில் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இவர்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தில் சிறந்திருக்க கர்த்தர் உதவி செய்தருளும். எங்களை ஆசீர்வதிப்பதே உம்முடைய சித்தமாக இருப்பதற்காக நன்றி. இந்த ஆசீர்வாதத்தின் பெருக்கம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு உண்டாகட்டும். குறிப்பாக கடன் என்கிற சாபத்திலிருந்து எல்லாரும் விடுதலை பெறட்டும். விடுதலையோடு உம்மை சேவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். கடன் இருக்குமானால் விரைவாக கடனை அடைத்து விடுங்கள். கடனில் சிக்கிக்கொள்ளாதீங்க. செத்தாலும் சாகிறேன், கடன் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வாங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து கடன் வாங்குகிறவர்களாக அல்ல, கொடுப்பவர்களாக மாற்ற தேவன் உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே, தேவன் எப்படியெல்லாம் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கார். பாஸ்ட் பல படிகள் சொன்னார் பார்த்தீங்களா? 2 மடங்கு ஆசீர்வாதம், 5 மடங்கு ஆசீர்வாதம், 10 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு, கோடி மடங்கு, எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் என்ன ப்ரொசீஜர், எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மளை குறித்து திட்டம் வச்சுருக்காரு, அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதன்படி வாழ உங்களை அர்ப்பணிங்க. பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்ததற்காக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 2ஆம் நாள் கூட்டத்திலும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் தெளிவாக அந்த ஆசீர்வாதத்தினுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பொருளாதாரத்தில் சுகித்திருப்பார்களாக. நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறபடி, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி முதலாவது அவருடைய ஆத்துமா நல்ல செழிப்பாக இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தினந்தோறும் வேத வாசித்து, பைபிள் வாசித்து, ஆண்டவரை உடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி உம்மை துதித்து ஆராதித்து இந்த ஆத்துமாவை செழுமையாய் வைத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நாளை காலையில் எங்களுக்கு இருக்கிற ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இருந்து நாளை காலை 9 மணிக்கு வழக்கமாக எங்களுக்கு இருக்கிற இந்த ஆராதனையிலும் ஆண்டவரை நீர் எங்களோடு கூட பேச வல்லவராக இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட நம்முடைய தாசனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் பெரிய காரியங்களை செய்வீராக. சபையார் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளை காலை சரியாக 9 மணிக்கு வழக்கமாக நம்முடைய ஆன்லைன் ஆராதனை இருக்கும். இந்த கன்வென்ஷன் கூட்டங்களிலே, இந்த குடும்ப விழிப்புணர்வு கூட்டங்களிலே கலந்து கொண்ட மற்ற சபையாரை நான் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் போதகர் அனுப்புகிற உங்கள் சபை ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த 2 நாள் ஸ்பெஷல் மீட்டிங் தானே என்று கலந்து கொண்டிருந்தால் நாளைக்கு உங்களுடைய சபை ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நாளை சாயந்தரத்தில் இருக்கிற இந்த 3 நாள் கூட்டத்தினுடைய கடைசி நாள் கூட்டத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு இதை அனுப்பி தாருங்கள். இந்த லிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாங்கள் அனுப்புகிற செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்புனீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு அது தானாக வந்து சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.